லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வனிதா அத்தியாயம் 6B. கடைசி அத்தியாயம் கூட. சாதாரண தம்பதியருக்குள் ஏற்படும் அபிப்பிராய பேதங்கள் பின்பு வனிதாவுக்கு சில சமயம் ஏற்படுவது உண்டு. தான் சொன்னதைத்தான் சரி என்பதை நிரூபிக்க விரும்புகிறவன் போல பிரபு அழுத்தமாக உரத்த குரலில் பேசுவான். அவள் எப்பொழுதும் மெல்லிய குரலில்தான் தன் கருத்தை சொல்லுவாள். கொஞ்ச நேரத்தில் சமாதானம் அடைந்துவிடும் பிரபு தானே வந்து தன் பிசுகை ஒப்பு கொண்டு விடுவான். அக்கம் பக்கத்துவங்க ஒட்டு கேட்டிருந்தா நாம என்னவோ வெட்டு குத்து சண்டை போட்டுக்கொள்வதாக நினைப்பாங்க என்று சிரித்தபடி அடுப்பங்கரையிலே வந்து நிற்பான். அவள் தேய்த்து கழுவி மேடை மீது வைக்கும் பாத்திரங்களை துடைத்து அடுக்கி வைத்தபடியே உதவுவான். நாளைக்கு எனக்கு லீவு தானே, நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் சமையலை கவனிச்சிடுறேன். நீங்கள் கவனிப்பீங்க, அது சாப்பிட்றது யாராம்? வாய்ப்பு கொடுக்காமலேயே குத்தம் சொன்னால் எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் காப்பி போடவாவது என்னை நீ உள்ளே அனுமதிச்சா தானே பழக்கம் ஏற்படும். நீங்கள் நாளைக்கு சமைக்க ஒப்புக்கொண்டு முன் வர்றது பழகிக்க அல்ல. உங்கள் பக்கம் தோத்து போச்சு. நான் சொன்னது தப்பு, நீ சொல்கிறது தான் சரின்னு ஒத்துக்க இப்படி உளறி அடிக்கிறீங்க. அவள் கிளக் என்று சிரிக்க அவன் தன் தப்பை சிரிப்பில் மழுப்பி கொண்டு சின்ன பிள்ளை மோகனை போல பேந்து விழித்து கொண்டு நிற்பான். தர்க்கம், சூடான வார்த்தைகளின் பரிமாறல், பின்னர் தப்பை ஒப்புக்கொண்டு சிரித்து மகிழ்வதிலும் வாழ்க்கை அவர்களுக்கு வெகு சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. அன்றுதான் அவன் அவளிடம் மிக அதிக அளவில் மனத்தாங்கல் பட்டு கொண்டான். திருமண நாளிலிருந்து அன்று தான் அவர்கள் இருவரிடையே அப்படி ஒரு பெருத்த சண்டை. அன்று காலை சுல்லென்று எரிந்த வெயில் பகல் பொழுது நெருப்பாக வீசிய போது யாரும் மாலையில் அப்படி ஒரு மழை திடீரென்று கொட்டும் என எதிர்பார்க்கவில்லை. அலுவலகம் விடைய சிறிது நேரமே இருந்தது. கண்களை வெட்டும் மின்னல் வெளிச்சத்தை தொடர்ந்து தடபுடல் இடி முழக்கத்துடன் வானம் பெரும் சத்தத்துடன் மழை பொழிய தொடங்கியது. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தன் மனைவிக்காக அனுதாபப்பட்டு காரில் அவளை அழைத்து போக பிரபு அங்கே வந்து விடுவது வழக்கம். சாதாரண நாட்களில் வனிதா பஸ்ஸில் தான் பயணப்பட்டு வீட்டிற்கு போவது வழக்கம். அலுவலகம் மூடுவதற்கு சில நிமிடங்கள் முன்னர் பிரபு மனைவியை தொலைபேசியில் அழைத்தான். காத்துக்கிட்டு, நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன். நான் அண்ணா சாலை அலுவலகத்தை மேற்பார்வையிட வந்தது நல்லதா போச்சு. 10 நிமிஷத்திலே அங்கே வந்துடுவேன். இறைச்சலிட்டு கொட்டி கொண்டிருந்த மழையில் பஸ் நிலையத்திற்கு விரைய முடியாது பல ஊழியர்கள் கீழ்த்தளத்திலே முன்பக்கம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். சேரும் சகதியுமாக்கிவிட்ட தெருவில் தண்ணீர் முழங்கால அளவிற்கு ஓடத் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் அவள் தன் நாத்தி மீனாவை பஸ்ஸில் பயணப்பட அங்கே விட்டுவிட்டு தான் மட்டும் காரில் ஏறிக்கொள்வது எப்படி? எந்த ஒரு சிறு சங்கதியையும் அவள் பிரபுவிடமிருந்து இதுவரை மறைத்து வைத்ததில்லை. நாத்தி மீனா அவளது அலுவலகத்தில் வேலை பார்ப்பதை மட்டும் கடந்த 1 மாத காலமாக அவள் தன் கணவனிடம் சொல்லாது மௌனமாகத்தான் இருந்தாள். இப்பொழுது உண்மை தெரிய போகிறது. பிரபு வெடித்து எழுவான் என்ற அச்சத்தில் மனம் குறுகுறுத்தது. ஆனாலும் துணியுடன் மீனாவை அழைத்து கொண்டு அவள் கீழே இறங்கி வந்து காத்து கொண்டு நின்றாள். வண்டியை வாசலுக்குள் கொண்டு வந்து நிறுத்திய பிரபு கொற்றும் மழையில் காரின் பின் இருக்கையிலே வந்து ஏறி கொண்டவளை கவனிக்கவில்லை. காரை கொஞ்சம் தூரம் ஓட்டி கொண்டு போன பிரபு மெல்லிய குரலில் கேட்டான், அவங்களுக்கு எங்கே போகணும்? மந்தவெள்ளி செல்வத்துறை தேரு பக்கம் போனால் நல்லா இருக்கும். வனிதா சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பின்னால் உட்கார்ந்திருப்பது அவன் தங்கை மீனா. அவள் அங்கே எப்படி வந்தாள்? அவனுக்கு ஒரே திகைப்பு. பற்களை அழுத்தி கடித்து கொண்டு தன்னுள் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவனாக வண்டியை அவர்களது வீட்டு வாசலில் நிறுத்தினான். ஓசையுடன் கொட்டி கொண்டிருந்த மழை ஓரளவு ஓய்ந்து மெல்லிய தூறலாக மாறிவிட்டிருந்தது. நன்றி அண்ணா, நீங்களும் அண்ணியும் உள்ளே வந்து கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு என்றபடி அவள் இறங்கினாள். நிறைய இங்கே தான் சாப்பிட்டுட்டேனே, ரொம்ப நன்றி என்று உரிமையவன் காரை உருமலுடன் கிளப்பிக்கொண்டு வேகமாக சாலைக்குள் புகுந்தான். வீட்டுக்குள் வருமறை காரை கொட்டகையில் பூட்டிவிட்டு உள்ளே வந்த பின்னரும் அவன் மனைவியுடனும் ஏதும் பேசவில்லை. மழை நின்று போலிருக்கு, இப்போ நான் கிளம்பினால் சரியாக இருக்கும் என்று விடை பெற்று கொண்ட நர்மதா போகும் வரை அவன் மௌனமாக இருந்தான்.
வனிதா முகத்தை கழுவிக்கொண்டு சமையலறைக்குள் விரைந்து காஃபியை தயாரித்து டம்ளரில் இதமான சூட்டில் ஊற்றி எடுத்து வந்து வைத்தபோது அவளை கோபத்துடன் உறுத்து பார்த்தான். மீனா உன் அலுவலகத்திற்கு ஏன் வந்தாள்? எதற்கு வந்தாலாம்? சீறினான். இது நல்ல கதைதான். அவள் ஒரு மாசமா எங்கள் அலுவலகத்தில் தான் வேலை பார்க்கிறாள். நீ அந்த வேலைக்கு சிபாரிசு பண்ணியிருப்ப, அப்படித்தானே? பல அலுவலகத்து விண்ணப்பம் போட்டாப்போல இங்கேயும் ஒன்று போட்டாள். வேலை காலி இருந்தது. நேர்முக தேர்வுக்கு வந்தாள். டைரக்டர் சரின்னிட்டார். நானும் சம்மதிக்கு தானே வேணும். ஆஃபீஸில் 2 பேரும் கொஞ்சி கஞ்சியிலே விழுந்துக்கிட்டு இருப்பீங்களே. அவள் வேலையை அவள் கவனிக்கிறாள், நான் என் வேலையை கவனிக்கிறேன். நீ எடுத்துகிட்டு போகிற டிஃபனை அவளோட பகல் உணவு நேரத்திலே பகிர்ந்துக்கிறது உண்டா? சில சமயம் அந்த பொண்ணு சாப்பாடு கட்டி கொண்டு வர நேரம் இல்லாமல் வெறுங்கையோடு வந்துடுறாள். அப்போ நான் என் டிஃபனை அவளோடு பகிர்ந்துக்கிறேன். ஒருத்தர் பசியாக இருக்கும்போது இன்னொருத்தர் வயிறு முட்டை எப்படி சாப்பிட முடியும்? அப்போ உன்கிட்ட வீட்டு கதைகளையெல்லாம் பேசி உன் மனசிலே இரக்கத்தை வளர்த்திருப்பாளே. ஒருத்தரும் என் மனசிலே இரக்க உணர்ச்சியை கட்டாயமாக வளர்க்க வேண்டாம். இயற்கையாக நான் கொஞ்சம் இறக்கப்படுற பழக்கம் உண்டு. தினமும் பஸ் பயணத்துக்கு பணம் தந்து உதவுறது கூட உண்டா? அதெல்லாம் கெட்ட பழக்கம். அவங்கவுங்க தாங்க சம்பாதியத்திலே செலவை கட்டுப்படுத்திக்க தெரியணும் என்பது என் கொள்கை. ஒரு மாசமாக வேலை செய்கிறாள். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சி வச்சதும் உன் கொள்கைகளில் ஒன்றா? வீணா நமக்குள்ளே விவாதம் என்னத்துக்கு? அந்த அலுவலகம் திரு கைலாசத்துக்கு சொந்தம். அவர் பார்த்து வேலைக்கு வைத்தால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ எதையோ மறைக்கிற. நான் டெல்லிக்கு போயிருக்கிறச்ச மீனா இந்த பக்கம் வந்து உன்கிட்ட அழுதிருப்பாள். நீ பரிதாபப்பட்டு அவளை உட்கார வச்சு சோறு போட்டு விண்ணப்பத்தாளோடு எங்கள் அலுவலகத்துக்கு வான்னு சொல்லியிருப்பேன். அப்படி செய்திருந்தால் அது தப்பா? நான் மருத்துவமனையில் இருக்கிறச்ச தவிச்சிக்கிட்டு ஓடி வந்து பார்த்த தங்கச்சி பாவம், புரியாத வயசு. அப்போ எது சரின்னு தெரிஞ்சுக்க புத்தி வரலை. அவள் தவறு செய்திருந்தால் நானும் தவறு செய்யணுமா? 2 தவறுகள் ஒரு நல்லது செய்ய இயலாதே. ரொம்ப தத்துவம் பேச வேண்டாம். எனக்கு தெரியாமல் என் பின்னால் நீ பல காரியங்களை செய்திருக்க. என்னை விட உனக்கு அவங்க ஒசுத்தி. மாமியார் உனக்கு இப்போ நல்ல பட்டம் தந்துடுவாள்னு நம்பிக்கை. வனிதா நல்லவள், அவள் கணவன் தான் கெட்டவன்னு புகழ்வாங்கன்னு எண்ணம். அப்படியெல்லாம் எனக்கு எண்ணம் ஏதுமில்லை. இதுவரை அவங்களெல்லாம் என்னை தான் திட்டுறாங்க. இது வனிதாவின் மஞ்சம் பழிக்கு பழி வாங்கிட்டா பாவின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு கடமை தான் முக்கியம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட குடும்பத்துக்கு செய்கிறது தான் முக்கியமோ வனிதா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவிலும் நினைக்கலை என்று கூறிவிட்டு காஃபியை கையால் தொடாமல் தன் அறைக்குள் சென்று படுத்து கொண்டு விட்டான். அதற்கு பின் அவர்கள் இருவரும் பரம விரோதிகள் போல வீட்டில் வளைய வந்தனர். நர்மதாம்மா சமைத்து வைத்த சோற்று இருவரும் தாமே எடுத்து பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டனர். பேச்சு தடைப்பட்டு போயிற்று. ஒரு வார காலம் ஓடி சென்றது. அன்று பகல் உணவின் போது அழுது முகம் சிவந்து கண்கள் வீங்கி காணப்பட்டால் மீனா. சாப்பாடு கொண்டு வரலையா? பரவாயில்லை, நான் கொஞ்சம் அதிகமாகவே உப்புமா கொண்டு வந்திருக்கேன், உட்கார். இன்னைக்கு அத்தை காலையிலே ஏதும் கட்டி கொடுக்கலையா? கனிவுடன் விசாரித்தாள். ஒரு சிறு பீங்கான் சாசரில் டிஃபனை பகிர்ந்து வைத்தாள். ஒரு பிடி உப்புமாவை அள்ளி வாயில் திணித்து கொண்ட மீனா விழுங்க முடியாது விசுவினாள். என்னம்மா, என்ன நடந்தது? சொன்னா தானே எனக்கு தெரியும். அன்போடு கடிந்து கொண்டாள். அம்மாவுக்கு ராத்திரி மாரடைப்பு வந்து டாக்டரை கூட்டி காட்டினப்போ உடனடியாக ஆஸ்பத்திரியில் வைக்கணும்னு சொல்லிவிட்டார். இப்போ அம்மா அரசு ஆஸ்பத்திரியில் தீவிர கவனிப்பு பகுதியிலே இருக்காங்க. அப்பா தான் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமா ஓடிக்கிட்டு இருக்கார். இப்போ தானே வேலையில் சேர்ந்தேன். விடுப்பு எடுத்துக்கிட்டு நான் வீட்டோடு இருக்க முடியாதே. பாவம் அம்மா நெஞ்சு வலியாலே அவங்க துடிச்சப்ப பேச முடியாத ஒரு மூச்சு விசுமினாள் மீனா. திக்கென்ற உணர்வில் வனிதா அதிர்ந்து போனாள். அத்தைக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால் வயது காலத்திலே மாமா திண்டாடி போவார். கல்யாணமாகாத பெண். மீனாவின் வருங்காலம் கவலைப்படாதே. அந்த பகுதி டாக்டரை பார்த்து நல்லா கவனிக்க சொல்லலாம், ஆறுதல் சொன்னாள். அன்று மாலை வேலைக்கு பின் அவள் மீனாவுடன் ஒரு ஆட்டோவில் அரசு ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்த்தபோது தீவிர கவனிப்பு பகுதியில் அரைக்குறை நினைவுடன் படுத்து கிடந்தாள் கோமதி. கண்ணாடி தடுப்புக்கு வெளியே கவலையில் இன்னும் வயதாகிவிட்டவர் போல தடுமாற்றத்துடன் தோல் துண்டை கையில் பிடித்து கொண்டு செய்வதறியாது நின்று கொண்டிருந்தார் மாமா. அம்மாவின் உடம்பை பற்றி கேள்விப்பட்டு
ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்த மூத்த மகன் 2 பேரும் ஆளுக்கு 100 ரூபாயை அம்பாவிடம் கொடுத்துவிட்டு தங்கள் பொறுப்பை உதறிக்கொண்டு நகர்ந்து விட்டனர். மருமகள் இருவரும் கணவர்கள் பின்னே வந்து நாசுக்காக எட்டி பார்த்துவிட்டு ஏதுடா இது வம்பு என்று நினைத்தவர்கள் போல் நொடி பொழுதில் மாயமாக மறைந்தார்கள். தன் சின்ன மருமகள் வனிதாவை கண்டதும் தான் கிழவர் கண்களில் கொஞ்சம் நம்பிக்கை தெரிந்தது. பாரம்மா உன் மாமியாரை, பேச்சு மூச்சு இல்லாமல் திணறியபடி கண்ணீர் விட்டார் கிழவர். நீங்கள் தைரியமாக இருந்து எங்களுக்கு தெம்பு தரணும். அதை விட்டுட்டு இப்படி கோழையாய் போனால் வனிதா மாமனாருக்கு ஆறுதல் சொல்லி தேற்றிவிட்டு தங்கள் பங்குக்கு என்று அவர் கையில் கொஞ்சம் பணம் தந்துவிட்டு மீனாவுடன் திரும்பினாள். பத்திரமாக நாத்தியை வீட்டில் சேர்த்துவிட்டு அவள் தங்கள் வீட்டுக்கு வரும்போது இரவு மணி 8 ஆகி விட்டிருந்தது. இப்படி ஒரு தடவை மிகவும் நாழி கழித்து வீட்டிற்குள் வந்தபோது அவளது புக்ககத்தார் அத்தனை பேரும் அவளை பார்வையால் பல கேள்வி கேட்டு துளைத்தனர். ஏன் நாழியாச்சு, எங்கே போயிருந்த என்று கேட்கக்கூட இல்லாதவன் போல தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மகனை படுக்கை அருகே கிடத்தி அனைத்தவனும் தூங்க துவங்கிவிட்டான் பிரபு. ஒரு மூச்சு சண்டை போட்டுவிட்டால் கூட தேவலை போலிருந்தது அவளுக்கு. அவள் தினமும் மாமியாரை ஆஸ்பத்திரியில் பார்த்துவிட்டு நேரம் கழித்தே வீட்டுக்கு வந்தாள். பிரபுவின் முகம் நாளுக்கு நாள் கடுமையை அதிகம் காட்டியதை தவிர வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. ஒரு வார காலத்தில் தீவிர கவனிப்பிலிருந்து கோமதி உடல் தேறி சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டாள். ஆனால் கோமதியின் கண்கள் பார்வையாளர் கூட்டத்திலே தன் கடைசி மகனை வரவைத்தான் தேடின. அன்று மாலை மாமியாரை பார்க்க போயிருந்த வனிதா வங்கியில் இருந்து தான் எடுத்து வந்த 200 ரூபாய்களை மாமனாரிடம் கொடுத்தாள். வைத்திய செலவுக்கு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க மாமா, இன்னும் தேவைப்பட்டாலும் கூசாமல் சொல்லுங்க, சமாளிக்கலாம் என்றாள். இப்பொழுது ஓரளவு குணமடைந்து விட்டிருந்த கோமதி தலையினை அடுக்குகள் மேல் சாய்ந்த வாக்கில் எல்லோரிடமும் கொஞ்ச நேரம் பேச முடிந்தது. என்னென்னவோ நடந்தது, அதையெல்லாம் மறந்துட்டு வனிதா, நீ பெரிய மனசோடு என்னை வந்து பார்த்து இத்தனை உபசரணை பண்ணுறேன், மகராசியா இறைன்னு வாழ்த்துறேன். எனக்கு இன்னொரு உதவி வேணும், சேவியா மெல்லிய குரலில் கேட்டாள். சொல்லுங்க அத்தை, இந்த பணம் காசு உதவியெல்லாம் இல்லாட்டா கூட எப்படியோ சமாளிப்போம். என் மனது அமைதி இல்லாமல் தவிக்கிறதுக்கு ஆறுதல் வேணுமா? எனக்கு ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு முந்தி என் சின்ன மகனை பார்க்கணும் போல மனசு துடிக்குதம்மா. அவனையும் உன்னோட கூட்டிக்கிட்டு வாமா திணறினாள் கோமதி. நெஞ்சை அழுத்திய துயரத்தை தாங்கிக் கொண்டு தலையை ஆட்டினாள் வனிதா. அவள் இப்போது பேசாமனதியாக வீட்டில் வளைய வருகிறாள். சாதாரண நாட்களிலே சாதிக்க முடியாத சங்கதி அது. இப்போது அவள் பிரபுவிடம் அதை பற்றி பேச சாத்தியப்படுமா? அன்று இரவு லேசான தலைவலியுடன் படுத்தாள் வனிதா. மறுநாள் பகலுக்கு மேல் வேலை பார்க்க முடியாது விடுப்பு எடுத்துக்கொண்டு கடும் காய்ச்சலுடன் படுத்துவிட்டாள். பிரபு வீட்டுக்குள் நுழைந்ததுமே நர்மதா கூறிவிட்டாள். பாவம் வனிதா அம்மா பகல் பொழுதே வேலையிலிருந்து வந்துட்டாங்க. நல்ல காய்ச்சல். வரும் வழியிலே டாக்டர் ரேவதி அம்மாவிடம் பரிசோதனை செய்துவிட்டு மருந்து வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. ஒரே வாந்தி, ஒன்றும் சாப்பிடலை, துவண்டு கிடக்கிறாங்க. எதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். குழந்தைகளை குளிப்பாட்டி உடை போட்டு விட்டிருக்கேன். அம்மா கிட்டே போகணும்னு பிடிவாதமாக ஷர்மிளா அழுகிறாள் என்று விவரித்துவிட்டு வீட்டையும் குழந்தைகளையும் ஒப்படைத்துவிட்டு விடை பெற்று கொண்டு விட்டாள். குழந்தைகளுக்கு உணவளித்து அவர்களுடன் விளையாடி தூங்க செய்துவிட்டு பின்னர் தான் அவன் தன்னை கவனித்து கொள்ள முடிந்தது. சாவதானமாக குளித்துவிட்டு லுங்கி பனியன் தரித்து கொண்டு சாப்பாட்டு அறைக்குள் வந்து நின்றான். என்ன தான் பேசவில்லை என்றாலும் அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தனர். காய்ச்சலுடன் அவள் சுருண்டு படுக்கையில் கிடக்கும்போது என்ன என்று கூட பாராது அவன் மட்டும் சாப்பிடுவது என்பது ஆகாத காரியம். அப்படிப்பட்ட சுயநலக்காரன் இல்லை அவன். அவன் மருத்துவமனையில் கிடந்தபோது வனிதா என்ன பாடுபட்டாள். மெல்ல படுக்கை அறை கதவை திறந்து உள்ளே வந்து விளக்கை போட்டான். பளிச்சென்று வெளிச்சத்தை காண கூசி கண்களை இடுக்கி கொண்டு யாரது முனையினாள். நம்ம படுக்கை அறைக்குள் யார் வந்து விட முடியும்? என்ன கேள்வி இது? காய்ச்சல் எப்படி இருக்கு? கேட்டபடி கட்டிலின் விளிம்பு மீது உட்கார்ந்து கொண்டான். உள்ளங்கையை நெற்றி மீது வைத்தான். வனிதாவுக்கு நல்ல காய்ச்சல் என்று உணர்ந்தான். ராத்திரி வேலைக்கு சாப்பிட டாக்டர் ஏதாச்சும் கொடுத்திருப்பாங்களே, சாப்பிட்டியா?
நர்மதா அம்மா தயாரித்து வச்சிருக்கிற கஞ்சியை கொண்டு வரேன், சாப்பிடு, பரிவோடு சொன்னான். நீங்கள் சாப்பிட்ட பிறகு கொண்டு வந்தால் போதும். தடுமாறிவிட்டு கீழ் பார்வையினால் அவனை துளாவினாள். முதல்ல உன்னைத்தான் கவனிக்கணும். என் பேச்சு கேளு. ஆமாம், தலைவலி இப்போ எப்படி இருக்கு? தலைவலி தேவலாம். ஆனால் ஆனால் என்ன? வேற எங்கே வலிக்குது சொல்லு. டாக்டரை உடனே கூப்பிடுறேன். மனசு ரொம்ப வலிக்குது, பேச முடியாது. கண்களில் கண்ணீர் பொங்க உதட்டை கடித்து கொண்டாள். பைத்தியம், இப்போ என்ன நடந்துட்டுது? இப்படி அழக்கூடாது. தலைவலி அதிகமாயிடும். வனிதா, இங்கே பார். உனக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் என்னையும் பாதிக்கும். உன்னோடு பேசாமல் வாயை முடிக்கிட்டு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா? என் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டீங்க. காய்ச்சல் தலைவலியே எல்லாம் என்னால் தாங்கிக்க முடியும். உங்கள் கோபத்தை என்னால் தாங்கவே முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவள் விசுவியதை காண பொறுக்காது கட்டில் ஓரத்தில் கிடந்த துவாலியால் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, வனிதா, எனக்கு இப்போ கோபம் எதுவும் இல்லை. உன் உடம்பு சீக்கிரம் குணமாக்கணும், அதுதான் கவலை என்று கொஞ்சலாக ஆறுதல் பல சொன்னான். கணவன் கொண்டு வந்து தந்த கஞ்சியை குடித்துவிட்டு, நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியரனாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையில் சேவகனாய் முணுமுணுத்தாள். என்ன வனிதா, என்னமோ பேசிக்கிறியே? கனிவுடன் கேட்டான். பாரதி சொன்னபடி நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்குள் சண்டை மனத்தாங்கள் அவசியமா? அவசியமில்லை. தூங்கமா, அதெல்லாம் பழைய கதை என்றான் அவன். இருவரும் அன்று மனதை அழுத்திய சுமை அகன்று நன்றாகவே உறங்கினர். 4 நாட்களில் குணமடைந்து விட்டாள். 5வது நாளில் தலைக்கு ஊற்றிக்கொண்டு வேலைக்கு கிளம்பினாள். வீட்டுக்கு வந்த கணவனுக்கு காஃபி கொடுத்து உபசரித்து விட்டு மெல்ல ஆரம்பித்தாள். பழையதையெல்லாம் மறந்து விட்டோம்னு சொன்னீங்க, உண்மைத்தானே? மறுபடியும் அந்த சங்கதி ஏன்? எதுக்கு கேட்கிற? அப்போ நான் சொல்கிறபடி கேட்பீங்க இல்லையா? நர்மதா அம்மா நம்ம கை குழந்தைகளை பார்த்துக்க ஒப்பு கொண்டிருக்காங்க. நீங்கள் வெளியிலே போக தயாராகி என்னையும் காரில் அழைச்சிட்டு போக போகிறீங்க. எங்கே போகணும்? ஒரே மர்மமாக பேசினால். நான் நேரம் கழிச்சு வந்தப்ப ஏன் இவ்வளவு நாழின்னு ஒரு வார்த்தை கேட்கலையே? என்னை விட்டுட்டு சினிமாவுக்கு கூட உன் தோழிகளோடு போக மாட்டேன் என்பது தெரியும். காரணம் இல்லாமல் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரமாட்டேன். அத்தனை நம்பிக்கை உங்களுக்கு என் மேலே இருக்கு இல்லையா? அதனாலே நான் சொல்கிறதை கேட்டால் என் மனசு நிம்மதியடையும். அத்தைக்கு மாரடைப்பு வந்து அரசு ஆஸ்பத்திரியிலே இருக்காங்க. தினமும் அவங்களை பார்த்துட்டு நேரம் கழிச்சு வந்தேன். அம்மாவுக்கா? திடுக்கிட்டு போனான் பிரபு. நீங்களும் நானும் உங்கள் அம்மாவை பார்க்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோம், சரிதானே? சரி என்று சொல்லிவிட்டு அவசரமாக உடைகளை உடுத்தி கொண்டு அவளுடன் காரில் புறப்பட்டான். வனிதா, நான் கேட்டனே, மறந்துட்டியா? 4 நாளாக உன்னை காணலையே. கேட்ட கோமதி அவள் பக்கத்தில் நின்ற தன் செல்ல மகன் பிரபுவை பார்த்து விட்டாள். பிரபு, இங்கே வாப்பா. உன்னை பார்த்து வருடம் எத்தனை ஆகிறது தெரியுமா? மாரடைப்பு வந்து இங்கே படுத்ததும் கொஞ்சம் நினைவு வந்ததும் கண்ணும் மனசும் உன்னைத்தான் தேடிச்சப்பா. என் கையை பிடிச்சிக்கோ. கேள்வி தழுத்தழுத்தபடி தன் கரத்தை நீட்டி மகனது கையை பற்றி கொண்டாள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. பெத்தவள் என் மனசு கல்லா இருந்துச்சு, பிள்ளை உன் மனசு பித்தா இருந்தது. பணம், பதவி, கேட்பார் பேச்சு கேட்கிற பலவீனம், இதெல்லாம் வந்துட்டா மனிதக மனம் பச்சோந்தி போல வினாடிக்கு வினாடி மாறி போகிறது. பெத்த தாய் நான். உன்னை வீணாக இருத்தேன். தவறான பேச்சை கேட்டு ஆத்திரப்பட்டேன். மன்னிச்சுக்கோ என் செல்வ மகனே. கிழவி அழ ஆரம்பித்ததை கண்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மாரடைப்பு நோயாளி மன அதிர்ச்சி அடைகிறா போல பேசக்கூடாது என்பது டாக்டர் உத்தரவு. அழாதீங்கம்மா, பழையதெல்லாம் மறந்துடுவோம் என்று குனிந்து மெல்லிய குரலில் சொன்ன பிரபுவின் சுருண்ட முடிகளை தாயார் தன் கை விரல்களால் அலைந்தாள். சின்ன வயசு பையனாக தன் மடியில் அவன் படித்திருப்பது போன்றதொரு பிரம்மியில் ஒரு கணம் கட்டுண்டு போனாள். பிரபு, உன்கிட்டே ஒன்று கேட்பேன், வாக்கு கொடுப்பியா? என்னம்மா வேணும்? என்னால் முடிஞ்சா கட்டாயம் கொடுப்பேன். எனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா தங்கச்சி மீனாவை அனாதையாக விட்டுடாதே. அவளுக்கு ஒரு வழி செய்து வைப்பா. பணம் காசு எதுவும் நீ செலவு செய்ய வேண்டாம். எனது நகைகளை விற்று, நம் வீட்டை விற்று அவள் பகுதி பணத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்துடுப்பா. அதை பற்றி இப்போ என்னம்மா கவலை? அப்படியே செஞ்சா போச்சு. ஏன் கவலைப்படுறேன்னா, அவளை நான் படிக்க விடாமல் தடுத்து வீட்டோடு வச்சுக்கிட்டேன்.
வேலைக்கு போகிறது தப்புன்னு நினச்சேன். இப்போ அவள் வேலைக்கு போய் வர்றதாலே கொஞ்சம் பணம் எங்களால் சேர்க்க முடிஞ்சது. பெண்ணுக்கு கல்யாணமும் அவசியம், அதே சமயம் தொழில் கல்வியும் ஒரு நல்ல வேலையும் அவசியம்னு உணர்றேன். நம்மை போல மத்திய தர குடும்பத்து பெண் எந்த நிலையிலும் தன்னைத்தானே பாதுகாக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிகம் பேச வேணாம், உங்கள் ஆவல் படியே செய்துடுறோம். தாயின் கண்ணீரை துடைத்தான் தனையன். சில மாதங்களுக்கு பின் மீனாவின் கல்யாணம் விமரிசையாக நடந்து முடிந்தது. மாலையும் கழுத்துமாக வந்து தன் காலை தொட்டு கும்பிட்ட தங்கையை வாரி எடுத்து நிறுத்தினான். நன்றி என்று சொன்னால் போதாது அண்ணா, என்னை வாழ வைக்க உதவின நீங்கள் 2 பேரும் பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்து கொள்வேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களையே அண்ணனும் அண்ணியாக அடைய ஆசைப்படுகிறேன். விம்மி அவளை மார்புடன் அணைத்து ஆசீர்வதித்தான் பிரபு. என்ன இது, எல்லோரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறது? பெண்ணை அனுப்ப போகிற இன்னைக்கு சமையலோட விசேஷமாக என்ன செய்திருக்காப்புல? பாதாம் கீர் ஐஸ் பெட்டியிலே சில்லுன்னு வச்சுருக்கோம். முதல்ல அண்ணனுக்கு ஒரு டம்ளர் கொண்டு வாமா, மனசு குளிர்ந்தாப்பல வயிறு குளிரட்டும். அவள் சொன்னதை கேட்டு வீட்டில் சிரிப்பு குலுங்கி எதிரொலித்தது. இத்துடன் வனிதா என்ற கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.